கண்களை ஒரு நிமிடம் மூடிக்கொண்டு யோசித்துப் பாருங்கள். கடந்த 6, 7 வருடங்களாக நீங்கள் உங்கள் மொபைலில் பேசும் செயலிகளை, விளையாட்டுகளை, கல்வி சார்ந்த அப்ளிகேஷன்களை எங்கே டவுன்லோட் செய்கிறீர்கள்? ஒரே ஒரு கடைதான், இல்லையா? ஒரே கடை, அங்கு ஒரே விலை, ஒரே விதி. அந்த கடையின் பெயர் கூகுள் பிளே ஸ்டோர். இது ஒரு டிஜிட்டல் ஏகபோகம். ஆனால் இப்போதெல்லாம் அந்த ஒரு கடைக்கு நேரடி போட்டி வந்து கொண்டிருக்கிறது. அதுவும் எங்கிருந்தோ வந்ததல்ல, நம்ம ஊர் பையன் நம்ம இந்திய மண்ணிலிருந்து கொண்டு வந்திருக்கிறான். ஆம், ஃபோன்பேயின் இண்டஸ் ஆப் ஸ்டோர் பற்றித்தான் பேசுகிறோம். கூகிள் போன்ற நிறுவனங்கள் 30% வரை கமிஷன் வாங்கும்போது இங்கே 0%. ஆமாம், நீங்கள் கேட்டது சரிதான், 0%. தமிழ், தெலுங்கு, மராத்தி என 12 இந்திய மொழிகளில் நீங்கள் எந்தச் செயலியையும் தேடலாம், பதிவிறக்கலாம். இனி நாமே நம்மை ஆளலாமா? வாங்க, இந்தியாவின் சொந்த பிளே ஸ்டோர் என்ன செய்து காட்டுகிறது என்று விரிவாகப் பார்க்கலாம். இது வெறும் செயலி, கடை மட்டுமல்ல, இது ஒரு டிஜிட்டல் சுதந்திர பிரகடனம். செக்ஷன் 1, பிரச்சனையின் முகம். கூகிளின் ஆதிக்கம். இந்தியாவின் ஆப் மார்க்கெட்டின் மதிப்பு $1,00,000 கோடி மேல் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. இதில் கூகிளின் பங்கு மட்டும் சுமார் 95%. இந்த எண்ணிக்கை பிரம்மாண்டமானது. ஆனால் இந்த 95% எப்படி நம்மை பாதிக்கிறது? ஒரு தனிப்பட்ட பயனராகவும் ஒரு இந்திய டெவலப்பராகவும் நமக்கு என்னென்ன சவால்கள்? முதலில் பண விஷயத்துக்கு வருவோம். நீங்கள் ஒரு செயலியின் உள்ளே இன்-ஆப் பர்ச்சேஸ் $100 கொடுத்து ஒரு பொருள் வாங்கினால் அதில் $30 நேராக கூகிளின் பாக்கெட்டுக்குச் சென்றுவிடும். ஒரு டிஜிட்டல் கடையை நடத்துவதற்கு அவர்களுக்கு ஒரு கட்டணம் தேவை என்பது நியாயம்தான். ஆனால் 30% என்பது மிக அதிகம் என்று பல டெவலப்பர்கள் கருதுகிறார்கள். இந்த 30% கமிஷன் நீங்கள் வாங்கும் பொருளோ அல்லது சேவையோ அதன் உண்மையான விலையை விட அதிகமாக மாற வழிவகுக்கிறது. ஒரு சிறிய டெவலப்பர் தனது செயலிக்கான விலையை நிர்ணயிக்கும் போது இந்த 30% கமிஷனையும் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். இதனால் இறுதிப் பயனர் அதிக விலை கொடுக்க வேண்டியிருக்கிறது. இது டெவலப்பர்களின் லாபத்தை குறைத்து புதுமைகளை உருவாக்குவதை தடுக்கிறது. கற்பனை செய்து பாருங்கள், ஒரு சிறிய ஸ்டார்ட் அப் நிறுவனம் தங்கள் புதுமையான செயலிக்காக பல மாதங்கள் உழைத்து அதன் மூலம் வரும் வருவாயில் 1/3 பங்கை ஒரு வெளிநாட்டு நிறுவனத்துக்கு கொடுக்க வேண்டியிருக்கிறது. இது எப்படி நியாயம்? இரண்டாவது, இந்திய டெவலப்பர்கள் தங்கள் செயலிகளை பதிவேற்றும்போது சந்திக்கும் சிக்கல்கள். உங்கள் செயலி எங்கள் கொள்கைகளை மீறுகிறது என்று சொல்லி எந்த முன்னறிவிப்பும் இல்லாமல் திடீரென செயலிகள் இடைநிறுத்தம் செய்யப்படுகின்றன. இது டெவலப்பர்களுக்கு ஒரு பெரிய தலைவலி. சில சமயங்களில் இந்த முடிவுகள் தன்னிச்சையாகவும் வெளிப்படைத்தன்மை இல்லாமலும் எடுக்கப்படுவதாக புகார்கள் உள்ளன. ஒரு டெவலப்பர் தனது வாழ்நாள் உழைப்பை கொட்டி ஒரு செயலியை உருவாக்குகிறார். அது திடீரென கொண்டாடப்படும் என்று சொல்லி நீக்கப்படும்போது அவர்களின் கனவுகள் சிதைந்து விடுகின்றன. இதில் பாதி செயலிகள் மீண்டும் பிளே ஸ்டோரில் லிஸ்ட் ஆகவே இல்லை என்று புள்ளி விவரங்கள் கூறுகின்றன. இது டிஜிட்டல் படைப்பாளிகளின் சுதந்திரத்தையும் புதுமைகளை உருவாக்கும் ஊக்கத்தையும் பாதிக்கிறது. மூன்றாவது, தேடல் முடிவுகளில் பெரிய நிறுவனங்களின் செயலிகள் மட்டுமே முதலிடம் பிடிக்கும் நிலை. கூகிளின் தேடல் அல்காரிதம்கள் பெரும்பாலும் பெரிய பிரபலமான பிராண்டுகளின் செயலிகளுக்கு முன்னுரிமை அளிக்கின்றன. உங்கள் சிறு ஸ்டூடியோவின் கிரியேட்டிவ் ஆப் ஒருவேளை மிகச் சிறப்பாக இருந்தாலும் அது எங்கே கிடைக்கும்? யார் அதைக் கண்டுபிடிப்பார்கள்? இது ஒரு சுவர் சூழ்ந்த தோட்டம், வால்ட் கார்ட்ஜென் போன்றது. உள்ளே பெரிய நிறுவனங்கள் மட்டுமே செழித்து வளர முடியும், புதியவர்களுக்கு வாய்ப்புகள் குறைவு. இந்த 3 முக்கிய காரணங்கள்தான் நாம் எதிர்கொள்ளும் மிகப்பெரிய பிரச்சனைகள். இவை வெறும் தொழில்நுட்ப சிக்கல்கள் மட்டுமல்ல, அவை நமது டிஜிட்டல் பொருளாதாரம், கலாச்சாரம் மற்றும் சுதந்திரம் ஆகியவற்றை பாதிக்கும் ஆழமான பிரச்சனைகள். செக்ஷன் 2, போராட்டத்தின் விலை, இழந்த சுதந்திரம். இந்த அதிகப்படியான கட்டணங்கள், தன்னிச்சையான கட்டுப்பாடுகள் மற்றும் வெளிப்படைத்தன்மையற்ற கொள்கைகளால் நாம் என்ன இழக்கிறோம் என்று யோசித்துப் பார்த்திருக்கிறீர்களா? கடந்த 3 வருடங்களில்
இந்தியாவில் மட்டும் 1200க்கும் மேற்பட்ட உள்ளூர் செயலிகள் கூகிள் பாலிசி மீறல் என்ற பெயரில் நீக்கப்பட்டுள்ளன. இதில் பாதி செயலிகள் மீண்டும் பிளே ஸ்டோரில் இடம் பிடிக்கவே இல்லை. இந்த 1200 செயலிகள் வெறும் எண்கள் அல்ல. அவை ஒவ்வொன்றும் ஒரு இந்திய டெவலப்பரின் கனவு, ஒரு புதுமையான யோசனை, ஒரு சமூக பிரச்சினைக்கு தீர்வு. உதாரணத்திற்கு, உங்கள் பிள்ளைகள் படிக்க உதவும் ஒரு கல்விச் செயலி, உங்கள் கிராமத்து விவசாயிகளுக்கு வானிலை தகவல்களை வழங்கும் ஒரு செயலி, அல்லது உங்கள் உள்ளூர் கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் ஒரு கலைச் செயலி. இவை அனைத்தும் திடீரென மாயமாகிவிட்டால் என்ன ஆகும்? ஒரு குறிப்பிட்ட கிராமத்தின் நீர்நிலைகளை நிர்வகிக்க உருவாக்கப்பட்ட ஒரு மேப் செயலி, உள்ளூர் மொழியில் வடிவமைக்கப்பட்ட ஒரு ஆரோக்கிய செயலி. இவையெல்லாம் மறையும்போது நாம் வெறும் செயலிகளை மட்டுமல்ல, நம்மை நாமே உருவாக்கிக் கொள்ளும் சுதந்திரத்தை இழக்கிறோம். இந்தியா போன்ற ஒரு பன்முகத்தன்மை கொண்ட நாட்டில் ஒவ்வொரு மாநிலத்திற்கும், ஒவ்வொரு மொழிக்கும், ஒவ்வொரு கலாச்சாரத்திற்கும் தனித்துவமான தேவைகள் உள்ளன. உலகளாவிய ஒரு நிறுவனம் இந்த நுணுக்கமான தேவைகளை புரிந்துகொண்டு அதற்கு ஏற்றாற்போல் கொள்கைகளை வகுப்பது கடினம். இதன் விளைவாக உள்ளூர் டெவலப்பர்கள் தங்கள் சமூகத்திற்கு பயனுள்ள தீர்வுகளை உருவாக்க முடியாமல் போகிறது. இது ஒரு டிஜிட்டல் காலனி ஆதிக்கம் போன்றது. நம்முடைய டிஜிட்டல் எதிர்காலத்தை நாம் தீர்மானிக்க முடியாமல் ஒரு வெளிநாட்டு நிறுவனத்தின் தயவில் இருக்க வேண்டிய நிலை. இதற்கு ஒரு மாற்று தேவை, அதுவும் இந்தியர்களின் தேவைகளுக்கும் கலாச்சாரத்திற்கும் பொருளாதாரத்திற்கும் ஏற்றாற்போல் வடிவமைக்கப்பட்ட ஒரு மாற்று தேவை. அந்த மாற்றுதான் இப்போது வலுப்பெற்று வருகிறது. செக்ஷன் 3 தீர்வு. இண்டஸ் ஆப் ஸ்டோர், இந்திய கனவுகளின் மேடை. கூகிளின் இந்த ஆதிக்கத்தை உணர்ந்தே ஃபோன்பேயின் தாய் நிறுவனமான ஃப்ளிப்கார்ட் குழுமம் 2021இல் இண்டஸ் ஆப் ஸ்டோரை கட்டமைக்க ஆரம்பித்தது. நீண்டகால காத்திருப்புக்குப் பிறகு பீட்டா சோதனைகளில் வெற்றி பெற்று இப்போது பொதுப் பயன்பாட்டுக்கு வந்து கொண்டிருக்கிறது. இது வெறும் ஒரு செயலி கடை மட்டுமல்ல, இந்திய டெவலப்பர்களுக்கும் பயனர்களுக்கும் ஒரு புதிய சுதந்திரத்தை வழங்கும் மேடை. டெவலப்பர்களுக்கு என்னென்ன நன்மைகள்? இந்த ஆப் ஸ்டோரின் மிக முக்கியமான அம்சம் என்ன தெரியுமா? டெவலப்பர்கள் கட்டணம் கொடுக்க வேண்டியதில்லை. ஆம், முதல் ஆண்டு முழுவதும் உங்கள் செயலியை இலவசமாக பதிவேற்றலாம். 2ஆம் ஆண்டு முதல் வருடத்திற்கு வெறும் 5000 ரூபாய் மட்டுமே கட்டணம். இதை கூகிளின் 30% கமிஷனுடன் ஒப்பிட்டுப் பாருங்கள். இது டெவலப்பர்களின் லாபத்தை கணிசமாக அதிகரிக்கிறது. இன் ஆப் பர்ச்சேஸ்களுக்கு 0% கமிஷன் என்பது ஒரு புரட்சிகரமான மாற்றம். இது டெவலப்பர்களை அதிக லாபம் ஈட்டவும், அந்த லாபத்தை புதிய அம்சங்களை உருவாக்கவும், தங்கள் செயலிகளை மேம்படுத்தவும் பயன்படுத்த உதவுகிறது. மேலும் இண்டஸ் ஆப் ஸ்டோர் புதிய டெவலப்பர்களுக்கு ஒரு லான்ச் பேட் வசதியை வழங்குகிறது. இதன் மூலம் 12 இந்திய மொழிகளில் செயலி உள்ளடக்கங்களை மொழிபெயர்க்கும் தொழில்நுட்ப உதவி, வீடியோ விளம்பரங்கள் உருவாக்க உதவி போன்ற பல சலுகைகள் கிடைக்கின்றன. இது இந்திய மொழிகளில் உள்ளூர் மயமாக்கப்பட்ட செயலிகளை உருவாக்க டெவலப்பர்களை ஊக்குவிக்கிறது. கூகுள் பிளே ஸ்டோரில் ஒரு செயலியை பதிவேற்றுவதும் அதை நிர்வகிப்பதும் சில சமயங்களில் சிக்கலானதாக இருக்கும். ஆனால் இண்டஸ் ஆப் ஸ்டோரில் செயலி பதிவேற்றம் மற்றும் நிர்வாகம் மிக எளிதாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்திய டெவலப்பர்களுக்கு நேரடி இந்திய மொழி ஆதரவு மற்றும் கணக்கு மேலாளர்கள் வழங்கப்படுகிறார்கள். இது டெவலப்பர்கள் சந்திக்கும் பிரச்சினைகளை விரைவாக தீர்க்க உதவுகிறது. பயனர்களுக்கு என்னென்ன வசதிகள்? பயனர்களை பொறுத்தவரை இண்டஸ் ஆப் ஸ்டோர் இன்று பல புதிய அனுபவங்களை தருகிறது. நீங்கள் ஒரு செயலியின் வீடியோ ட்ரெய்லரை நேரடியாகக் காணலாம். இது ஒரு புதிய செயலி எப்படி இருக்கும், எப்படி வேலை செய்யும் என்பதை பதிவிறக்கும் முன்னரே புரிந்துகொள்ள உதவுகிறது. மேலும் தமிழில் டிஸ்கிரிப்ஷன், தமிழ் ஸ்கிரீன்ஷாட்கள், தமிழ் விமர்சனங்கள் என அனைத்தும் உங்கள் தாய்மொழியிலேயே கிடைக்கும். இது இந்திய பயனர்களுக்கு மிக எளிமையான, பழக்கமான ஒரு அனுபவத்தை வழங்குகிறது. பயனர் பதிவும் எளிமையாக்கப்பட்டுள்ளது. உங்கள் மொபைல் எண்ணை வைத்தே உள்நுழையலாம், இமெயில் கட்டாயம் இல்லை. இது டிஜிட்டல் உலகில் அவ்வளவாக பழக்கமில்லாதவர்களுக்கும் எளிதாக பயன்படுத்த உதவுகிறது. பாதுகாப்புக்கு இண்டஸ் ஆப் ஸ்டோர் அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறது. OPS வாட்டு
மெட்டா டிஃபெண்டர் கோர் போன்ற முன்னணி வைரஸ் ஸ்கேனர்கள் மூலம் பல அடுக்குகளான பாதுகாப்பு சோதனைகள் நடத்தப்படுகின்றன. இதன் மூலம் பாதுகாப்பான செயலிகள் மட்டுமே பயனர்களை சென்றடைகின்றன. சாதன சேமிப்பு மேலாண்மை போன்ற வசதிகள் பயனர்கள் தங்கள் மொபைல் போன் சேமிப்பகத்தை திறம்பட நிர்வகிக்க உதவுகிறது. இவை அனைத்தும் ஒரே நேரத்தில் கூகுளுக்கு ஒரு பெரிய சவால். இதுபோல தொழில்நுட்ப உலகை அதிரவைக்கும் செய்திகள் உங்கள் ஃபீட்டில் வரவேண்டுமா? சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திடுங்கள். கூடவே இருக்கும் பெல் ஐகானையும் மிஸ் பண்ணாதீங்க. அப்பதான் புது வீடியோக்கள் வந்ததும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். செக்ஷன் 4 எமசிவா ஆப் ஸ்டோர் அரசின் குரல். டிஜிட்டல் சேவைகளின் பலம். தனியார் நிறுவனங்கள் ஒருபுறம் செயல்பட்டாலும் இந்திய அரசும் இந்த டிஜிட்டல் சுதந்திரப் போராட்டத்தில் சும்மா இல்லை. மேட் வாயியின் மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கீழ்வரும் மொபைல் சேவா திட்டம் 2013 தொடங்கிய எம்சிவா ஆப் ஸ்டோர் 700க்கும் மேற்பட்ட அரசு செயலிகளை கொண்டுள்ளது. இதுவும் இந்தியாவுக்குள் மட்டுமே இயங்கும் ஒரு செயலி விநியோக தளம். எம்சிவா ஆப் ஸ்டோரின் முக்கிய நோக்கம் அரசு சேவைகளை டிஜிட்டல் முறையில் எளிதாகவும் இலவசமாகவும் மக்களிடம் கொண்டு சேர்ப்பதுதான். இதில் பான் கார்டு விண்ணப்பிப்பது, ஆதார் தொடர்பான சேவைகள், விவசாயம் சார்ந்த தகவல்கள், நீர் மேலாண்மை, சுகாதாரம், கல்வி போன்ற பல முக்கியமான அரசு சேவைகள் தொடர்பான செயலிகள் இலவசமாக கிடைக்கின்றன. இவை அனைத்தும் இந்திய குடிமக்களின் அன்றாட வாழ்க்கைக்கு மிகவும் அத்தியாவசியமானவை. இண்டஸ் ஆப் ஸ்டோர் மற்றும் எமசிவா ஆப் ஸ்டோர் இரண்டும் சேர்ந்தால் இந்திய பயனர்களுக்கு ஒரு குறைவும் இல்லாத முழுமையான உள்ளூர் மாற்று உருவாகும். இண்டஸ் ஆப் ஸ்டோர் பொதுவான செயலிகளுக்கும் எமசிவா ஆப் ஸ்டோர் அரசு சார்ந்த சேவைகளுக்கும் என பிரிந்து செயல்படுவது ஒரு வலுவான இந்திய டிஜிட்டல் சூழலை உருவாக்குகிறது. இது இந்திய பயனர்களுக்கு, குறிப்பாக கிராமப்புறங்களில் உள்ளவர்களுக்கும் டிஜிட்டல் சேவைகளை எளிதாக அணுக உதவும். ஒரு மொபைல் போன் மூலம் அரசு சேவைகளை எளிதில் பெறுவது அரசாங்கத்தின் டிஜிட்டல் இந்தியா கனவை நனவாக்க உதவுகிறது. 5. ஒப்பீடு. இந்தியா வெர்சஸ் கூகுள். யார் முன்னிலை? சரி, இப்போது ஒரு நேரடியான ஒப்பீட்டை பார்ப்போம். இண்டஸ் ஆப் ஸ்டோர் மற்றும் கூகுள் பிளே ஸ்டோர் இரண்டையும் ஒரு டேபிளில் வைத்துப் பார்த்தால் யார் எதில் முன்னிலை வகிக்கிறார்கள்? மொழி ஆதரவு. இண்டஸ் ஆப் ஸ்டோர் இந்தியர்களின் பெருமை. இது 12 இந்திய மொழிகளை ஆதரிக்கிறது. தமிழ், ஹிந்தி, தெலுங்கு, கன்னடம், மலையாளம், பஞ்சாபி, மராத்தி என பல மொழிகளில் செயலிகளைத் தேடலாம், பயன்படுத்தலாம். கூகுள் பிளே ஸ்டோரில் பெரும்பாலும் ஆங்கிலமே ஆதிக்கம் செலுத்துகிறது. சில பிராந்திய மொழிகள் இருந்தாலும் இண்டஸ் அளவிற்கு முழுமையான ஆதரவு இல்லை. இது வெறும் ஒரு எண் அல்ல, இது இந்தியர்கள் தங்கள் தாய்மொழியிலேயே டிஜிட்டல் உலகத்துடன் இணைய ஒரு வாய்ப்பு. கமிஷன். இதுதான் பெரிய வித்தியாசம். இண்டஸ் ஆப் ஸ்டோர் இன் ஆப் பர்ச்சேஸ்களுக்கு 0% கமிஷன் வசூலிக்கிறது. இது டெவலப்பர்களுக்கு ஒரு பெரிய வரம். ஆனால் கூகுள் பிளே ஸ்டோர் 15% முதல் 30% வரை கமிஷன் வசூலிக்கிறது. இந்த கமிஷன் தொகை டெவலப்பர்களின் லாபத்தை குறைத்து செயலிகளின் விலையை அதிகரிக்கச் செய்கிறது. செயலி பதிவேற்றம். இண்டஸ் ஆப் ஸ்டோரில் ஒரு செயலியை பதிவேற்ற வெறும் 5 நிமிடங்கள் போதும். இது டெவலப்பர்களுக்கு நேரத்தையும் உழைப்பையும் மிச்சப்படுத்துகிறது. கூகுள் பிளே ஸ்டோரில் இது 30 நிமிடங்கள் வரை ஆகலாம், சில சமயங்களில் அதற்கும் அதிகமாகலாம். பாதுகாப்பு. இண்டஸ் ஆப் ஸ்டோர் பல அடுக்குகளான பாதுகாப்பு சோதனைகளை நடத்துகிறது. ஓபிஎஸ் வாட், மெட்டடெஃபெண்டர், கோர் போன்ற முன்னணி வைரஸ் ஸ்கேனர்கள் மூலம் ஒவ்வொரு செயலியும் தீவிரமாகச் சோதிக்கப்படுகிறது. இது பயனர் பாதுகாப்பை உறுதி செய்கிறது. கூகுள் பிளே ஸ்டோரில் பிளே ப்ரொடக்ட் மட்டுமே முக்கிய பாதுகாப்பு அம்சமாக உள்ளது. வீடியோ ட்ரெய்லர். இண்டஸ் ஆப் ஸ்டோரில் செயலிகளுக்கான வீடியோ ட்ரெய்லர்களை நேரடியாக காணலாம். இது பயனர்களுக்கு ஒரு புதிய செயலியின் செயல்பாடுகளை புரிந்துகொள்ள உதவுகிறது. கூகுள் பிளே ஸ்டோரில் இந்த வசதி இல்லை. செயலிகளின் எண்ணிக்கை. இங்கேதான் இண்டஸ் ஆப் ஸ்டோர் இன்னும் பின்தங்கியுள்ளது. கூகுள் பிளே ஸ்டோரில் சுமார் 30 லட்சம் செயலிகள் உள்ளன. இண்டஸ் ஆப் ஸ்டோரில் தற்போது சுமார் 2 லட்சம் செயலிகள் மட்டுமே உள்ளன.
இது ஒரு பெரிய வித்தியாசம், ஆனால் இது ஒரு ஆரம்பம் மட்டுமே. இண்டஸ் ஆப் ஸ்டோரின் வளர்ச்சி விகிதம் மாதம் 25%. இந்த வேகத்தில் சென்றால் விரைவில் இந்த இடைவெளி குறையும். டெவலப்பர்கள் இந்த புதிய தளத்தின் சாத்தியக்கூறுகளை உணர்ந்து தங்கள் செயலிகளை இங்கே பதிவேற்றத் தொடங்கியுள்ளனர். இந்த ஒப்பீடு தெளிவாகக் காட்டுகிறது, இந்திய மாற்று பிளே ஸ்டோர்கள் சில அம்சங்களில் கூகிளை விட முன்னிலையில் உள்ளன. முக்கியமாக இந்திய சந்தைக்கான தனிப்பயனாக்கம், டெவலப்பர்களுக்கான பொருளாதார நன்மைகள் மற்றும் மொழி ஆதரவு ஆகியவற்றில் இண்டஸ் ஆப் ஸ்டோர் ஒரு புதிய அத்தியாயத்தை திறக்கிறது. 6. எதிர்காலம். டிஜிட்டல் சுதந்திரத்தின் விடியல். இந்தியாவில் ஸ்மார்ட் போன் பயனாளர்களின் எண்ணிக்கை சுமார் 75 கோடி. இன்னும் 25 கோடி பேர் நெக்ஸ்ட் ஜென் யூசர்ஸ் என்று அழைக்கப்படும் புதிய ஸ்மார்ட் போன் பயனர்களாக இணைய உள்ளனர். இவர்களில் பலர் கிராமப்புறங்களிலிருந்தும் டிஜிட்டல் உலகிற்கு புதியவர்களாகவும் இருப்பார்கள். அவர்கள் வரும்போது இந்திய மொழி, இந்திய வங்கி, இந்திய கட்டண முறைகள் எல்லாம் ஒரே இடத்தில் எளிமையாக கிடைக்கும் ஒரு தளத்தைத்தான் விரும்புவார்கள். அப்போது அவர்கள் நேரடியாக இண்டஸ் ஆப் ஸ்டோர் போன்ற இந்திய தளங்களை பயன்படுத்தத் தொடங்குவார்கள். இந்தியா போன்ற ஒரு பெரிய சந்தையில் இத்தகைய போட்டி உருவாகும்போது அதன் தாக்கம் உலகளாவிய நிறுவனங்களிலும் எதிரொலிக்கும். கூகிள் இப்போது தனது கமிஷன் கொள்கைகளில் மாற்றங்கள் கொண்டு வருவது பற்றியும் கமிஷனை குறைப்பது பற்றியும் பேச ஆரம்பித்துள்ளது. இந்த போட்டி நமக்குத்தான் நல்லது. இது ஒரு ஆரோக்கியமான சூழலை உருவாக்குகிறது. இதன் மூலம் செயலிகளின் விலை குறையும், தரம் உயரும். டெவலப்பர்களுக்கு அதிக லாபம் கிடைக்கும், பயனர்களுக்கு சிறந்த அனுபவம் கிடைக்கும். இது வெறும் வணிகப் போட்டி மட்டுமல்ல, இது இந்தியாவின் டிஜிட்டல் சுதந்திரத்திற்கான ஒரு போர். நமது தரவுகள், நமது கலாச்சாரம், நமது பொருளாதாரம், இவை அனைத்தும் நம் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் என்ற ஒரு தேசிய கண்ணோட்டம் இதில் அடங்கியுள்ளது. இந்திய அரசு கூகுள் மற்றும் ஆப்பிள் போன்ற பெரிய நிறுவனங்களின் ஏகபோகத்திற்கு எதிராக இந்திய தொழில்நுட்ப நிறுவனங்களை ஊக்குவித்து இந்தியாவில் உள்ள டிஜிட்டல் சுதந்திரத்தை மேம்படுத்த முயற்சிக்கிறது. முதலீட்டாளர்களும் டெவலப்பர்களும் இண்டஸ் ஆப் ஸ்டோர் போன்ற இந்திய மாற்றுகளை வரவேற்கிறார்கள். இது ஒரு புதிய சந்தை, புதிய வாய்ப்புகளை உருவாக்குகிறது. ஒரு வலுவான உள்நாட்டு டிஜிட்டல் சூழல் நமது பொருளாதார வளர்ச்சிக்கு அத்தியாவசியம். நீங்கள் இந்த வீடியோவை இப்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் நண்பர்கள் பார்த்தார்களா? அவர்களுக்கு இந்த தகவல்கள் பயனுள்ளதாக இருக்கும் என்று நினைத்தால் உடனே ஷேர் பண்ணுங்க. இந்த இந்திய புரட்சி பற்றி உங்கள் கருத்து என்ன? கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தெரிந்து கொள்ள ஆவலாக இருக்கிறோம். இந்தியா தன் சொந்த பிளே ஸ்டோரை உருவாக்கி கூகிளின் ஒரே ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் முயற்சியில் தீவிரமாக இறங்கியுள்ளது. இண்டஸ் ஆப் ஸ்டோர் இன்றைய நிலவரத்தில் 0% கமிஷன், 12 இந்திய மொழிகள், வீடியோ டிஸ்கவரி என பல வசதிகளை தருகிறது. அதே சமயம் எமசிவா ஆப் ஸ்டோர் அரசு செயலிகளை இலவசமாக வழங்கி டிஜிட்டல் சேவைகளை மக்களின் கைகளுக்கு கொண்டு சேர்க்கிறது. செயலிகளின் எண்ணிக்கை குறைவாக இருந்தாலும் மாதத்திற்கு 25% என்ற வளர்ச்சி வேகம் பிரமிக்க வைக்கிறது. நீங்கள் ஒரு இந்திய டெவலப்பராக இருந்தால் உங்கள் செயலியை இங்கே பதிவேற்றிப் பாருங்கள். புதிய சந்தையை அணுகி அதிக லாபம் ஈட்ட இது ஒரு அரிய வாய்ப்பு. நீங்கள் ஒரு பயனராக இருந்தால் ஒரு முறை இந்திய பிளே ஸ்டோரை டவுன்லோட் பண்ணி பாருங்கள். உங்கள் தாய்மொழியிலேயே செயலிகளை தேடும், பயன்படுத்தும் அனுபவம் ஒரு புதிய உலகத்தை திறக்கும். இந்த டிஜிட்டல் சுதந்திரப் போராட்டத்தில் உங்கள் பங்கு என்ன? உங்கள் கருத்து என்ன? கமெண்ட்ல சொல்லுங்கள். நான் பேசியது உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததா? லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் பல இந்திய டெக் கதைகளை அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.